எல்லாம் எனக்கு நல்லா இருப்பதனால நான் மகிழ்ச்சியா இருக்கல. எதுவுமே எனக்கு நல்லா இல்ல, ஆனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். எதுக்குன்னா நான் மகிழ்ச்சியா இருக்கும்போது நல்லா இல்லாததெல்லாம் லைனா வந்து நல்லா ஆயிடும். நமக்கு என்ன பிரச்சனைனா எல்லாம் அறிவே. See, everything for us is intellectual knowledge. எப்பொழுதும் சந்தோஷமா இரு. He says always it's happiness. சொல்லுங்க எப்பொழுதும். Say always. பக்கத்துல சொல்லுங்க எப்பவும் சந்தோஷமா. Look at your neighbor and say always be rejoicing. எப்பொழுதுனா எப்பொழுதும். Always means always. 365 days ஹாப்பியா தான் இருக்கணும். 365 days be always happy. 24/7 ஹாப்பியா தான். 24/7 rejoicing. சொல்றல மறுபடியும் சொல்லுங்க. Again I say. சொல்லுங்க மறுபடியும் சொல்றேன். Say again I say. என்ன சொல்றானா மறுபடியும் கொஞ்ச நாள் கஷ்டம் அப்படி இல்ல, மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமாவே இரு. Again I say you need to be rejoicing. அப்ப சந்தோஷமா இருந்தா rejoicing, which means அதுதான் டிப்ரஷனுக்கு மிகப்பெரிய எதிரி. that is the biggest enemy for depression. சந்தோஷமா இருங்க. rejoicing. சொல்லுங்க குடும்பத்துக்காக சந்தோஷப்படுங்க. For family you rejoice. நல்ல கணவனுக்காக சந்தோஷம். For your good husband you rejoice. நல்ல மனைவிக்காக சந்தோஷம். For your good wife you rejoice. குடும்பத்துக்காக சந்தோஷம். For your family you rejoice. வேலைக்காக சந்தோஷம். For your occupation rejoice. சந்தோஷப்பட்டே இருங்க. Keep rejoicing. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். Oh Lord, I praise you. ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்காக எல்லாம் சந்தோஷம். Thank you for all your festivals. ஆமென். அதிலே ஜெயிப்பதுதான் என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். சோதனை கண்டு சோர்ந்து போகாதீர்கள், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. நல்ல விசுவாசத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு புரியும். என்ன புரியும்னா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. முதல் மகிழ்ச்சியே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சந்தோஷம்ன்றது எல்லா நேரம் சாத்தியம் இல்லை நீங்க நினைக்காதீங்க. நம்ம சந்தோஷம் நினைக்கிறோம், சிரிக்கிறது நினைச்சிட்டு இருக்கிறோம். சந்தோஷம்னா ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப நமக்கு என்ன புரிய மாட்டேங்குது, நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு என்பது மிக விலையேறப்பட்டது. அது இலவசமாக கர்த்தர் கிருபையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசி புரிந்து கொள்ளணும். எனக்கு கிடைத்திருக்கிற முதல் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன, என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பு இருக்கிறதுனால எனக்கு பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே சத்துரு படையோடு கூட திரட்டி வந்தால் கூட என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். ஆகவே எப்பொழுதெல்லாம் பிசாசோட யுத்தங்கள் எனக்கு ஏற்படுகிறதோ எனக்கு துக்கம் அல்ல, எனக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஏனென்றால் என்னை காப்பாற்றுகிற ஒருவர் எனக்காக எப்பொழுதும் எழுந்து நிற்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.